கேட்டார். யாரையும் இங்க குறை சொல்லக்கூடாதுங்க. நமக்கு ஓட்டுக்கு பணம் தேவைப்படும், நமக்கு பகட்டு தேவைப்படும், நமக்கு இப்படி எல்லாம் இருக்கணும்னு தேவைப்படும். நமக்கு டிவி, மிக்ஸி, கிரைண்டர், இன்னும் கொஞ்சம் போனா ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே கேட்டு வாங்கிக்கங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு அவன் கொடுத்ததை எடுக்க வேணாமா? 10 போட்டு 20 எடுத்தா தானே வியாபாரம். உனக்கு 10 கொடுக்குறானா அவன் ஒத்த ரூபாயாச்சும் எக்ஸ்ட்ரா எடுப்பான் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வேணாம். அப்ப இருந்தும் அந்த காசை வாங்கி பையில வச்சு நீ ஓட்டு போட போறனா உங்களை எல்லாம் எதால அடிக்குது? என் கேள்வி அதுதான். இன்னைக்கு ஐயோ அம்மான்னு கதற பலரை பார்க்கும்போது எனக்கு கூட்டு 4 அடி கண்ணத்திலே விடணும் போல இருக்கு. ஏண்டா இந்த உலகத்துல நீங்க எப்படா திருந்த போறீங்க? ஒரு செலவன் சொல்றான், நான் சாவர வரைக்கும் இந்த கட்சியில தான் இருப்பேன். நீ எப்படா செத்து தொலைவ? அதை முதல்ல சொல்லு. நீ எப்ப சாவறது, சமூகம் எப்ப திருந்துறது? நான் மறுபடியும் சொல்றேன், இன்னொரு கட்சி வந்தாலும் சரி, இனிமேலும் வந்தாலும் சரி, எத்தனை அரசியல்வாதிகள் படையெடுத்தாலும் சரி, எத்தனை நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி, நாடு திருந்த போறது இல்ல. ஏன்னா நாட்டு மக்கள் நீங்கள் திருந்தாமல் இருக்கிற காரணத்தினால். நீங்க திருந்துங்க, எல்லாரும் திருந்துவாங்க. நேர்மையா இருக்கிறவனுக்கு தான் என் ஓட்டு. எந்த ஒரு குற்றச்சாட்டுகளில் ஈடுபடாதவனுக்கு தான் என் ஓட்டு. மக்களினுடைய பணத்தை சுருட்டி பணம் சேர்த்து வைக்காதவனுக்கு தான் என் ஓட்டு. காசு கொடுக்காதவனுக்கு தான் என் ஓட்டு. நல்ல கொள்கை உள்ளவனுக்கு தான் என் ஓட்டு. இப்படி கொள்கையோடு வாழ கத்துக்கங்க. அப்பனா தான் நல்ல கொள்கைவாதிகள் உங்களுடைய தொகுதிக்கு வந்து நிற்பாங்க. அதை நீங்க முன்னாடி 20 காரும் பின்னாடி 10 காரு